Hi friends, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு சக்தி ஸ்டெபிளைசரு. இது என்ன ப்ராப்ளம்ன்றது அதை போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னன்றது நம்ம சொல்யூஷன் தேடலாம். இது பார்த்தீங்கன்னா மீன்ஸ் தந்த உடனே பக்கிங் ஆகிறதுக்கு பதிலாக பூஸ்ட் ஆகுது. அதாவது 200 வோல்ட்டில் வந்துட்டு 260 280 வந்துட்டு பூஸ்டிங் ஆகிடுது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரோடைய டேப்பிங் வந்துட்டு ஏதோ ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மாற்றி தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிலே எதுனா ஜாம் ஆகிருக்கான்னு பார்த்து ரிலே மாற்றுறதுன்னா மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்துட்டு பேர்ன் ஆகிட்டு ரஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு வேறு இதில் வந்துட்டு ஒரு லிங்க் அடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுதான் கண்டினியூட்டி இல்லாமல் இருந்தது. திரும்ப செக் பண்ணலாம். இப்போ இந்த சக்தி ஸ்டெபிளைசர் வந்துட்டு ஓகே ஆகிடுது. அந்த வயர் தான் ஃபால்ட்டு. அந்த வயரை இது போட்டுட்டு இப்போ டைம் டிலே பார்த்தோம். டைம் டிலேவும் வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடுது. சவுண்டு இப்போ ஒரு டைம் டிலே வந்துட்டு அவுட்புட் வோல்டேஜ் வருதான்னு பார்த்தா பக்கா. ஏவிஆர் செக் பண்ணோம்னா ரெகுலேஷன் வந்துட்டு 2 வோல்ட்டு 1 வோல்ட்டுனாலும் அந்த ஹை லோ கட் ஆஃபு ப்ளஸ் லோ வோல்டேஜ் கட் ஆஃபு டைம் டிலே இது மூணும் வந்துட்டு இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போது இதை நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் இதை பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்கில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யாருக்கு யூஸ் ஆகுதோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.